जय पराशक्ति महामाई की அன்னையின் அருளாலே இன்றைய இந்த சத்சங்க கூட்டத்திலே சாரதியின் செல்வி திருமதி முத்துஞானம் பாடல் விளக்கம் அளிப்பார். அம்மா, என்ன பாட்டு தேர்ந்தெடுத்திருக்கீங்க? உங்க விளக்கத்தை ஆரம்பிக்கலாம். அம்பா நமஸ்காரம். அம்பா, யாதுமாகி நின்றாய் காளி நம்முடைய கல்லூரியில எங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட பாடல் மகாகவியினுடைய. சரிம்மா, சொல்லுங்க, உங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் கொடுங்க. நன்றிங்க. அவையோர் அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஞான மும்மூர்த்திகளான குரு மகராஜ், அன்னை ஸ்ரீ சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர் மூவருடைய திருவடிகளையும் வணங்கி அம்பா அவர்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அவையில் விற்றிருக்கும் அனைத்து நம்முடைய சாரதியின் செல்வியர் ஒவ்வொருவரையும் பணிந்து வணங்கி இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்கு நமக்கு கிடைக்க பெற்றுள்ள மகாகவியினுடைய பாடல் யாதுமாகி நின்றாய் காளி என்ற காளியினுடைய பாடல். அதாவது மகாகவி பாரதி யாதுமாகி நின்றாய் காளி என்று தொடங்கும் ஒரு காளி பாடலையும் காளி தோத்திரத்தையும் அருளியிருக்கின்றார். அதில் நம்முடைய கல்லூரியில் நமக்கு பயிற்றுவிக்கப்பட்ட யாதுமாகி நின்றாய் காளி பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாடலை முதலில் நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டது போல அதை பாடி இந்த பாடலை நமக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய இசையாசிரியை தெய்வ திருமதி பரமேஸ்வரி அம்மா அவர்களையும் இன்றைக்கு அனைவர் சார்பாகவும் நினைந்து அவர்களை போற்றி வணங்குகின்றோம். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் காளி தெய்வ லீலையன்றோ, தீது நன்மையெல்லாம் காளி தெய்வ லீலையன்றோ, பூதமைந்துமானாய் காளி பொறிகளைந்துமானாய், போதமாகி நின்றாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய், போதமாகி நின்றாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய், இன்பமாகி விட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய், இன்பமாகி விட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய், பின்பு நின்னையல்லால் காளி பிரிது நானும் உண்டோ, அன்பளித்து விட்டாய் காளி ஆண்மை தந்து விட்டாய், அன்பளித்து விட்டாய் காளி ஆண்மை தந்து விட்டாய், துன்பம் நீக்கி விட்டாய் காளி தொல்லை போக்கி விட்டாய், துன்பம் நீக்கி விட்டாய் காளி தொல்லை போக்கி விட்டாய், தொல்லை போக்கி விட்டாய். ஹரிஓம் திருச்சிற்றம்பலம். இந்த யாதுமாகி நின்றாய் காளி இந்த பாடலில் 2 பகுதிகள், 2 பத்திகள். அதில் முதல் பத்தியில் மகாகவி பாரதியார் அவர்கள் அன்னையினுடைய வியாபகத்தன்மை அதனை விவரித்து தனு கரணம் புவனம் போகம் இந்த ஒரு அடிப்படையில் பராசக்தி, அடுத்தது சக்தி, சக்தியினுடைய அந்த 3 வடிவங்கள் கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞான சக்தி, இவை எவ்வாறு இந்த தனு கரண புவன போகங்களில் நிலை நின்று வியாபித்து இந்த உலகத்தினை, இந்த உலக உயிர்களினை, இந்த படைப்பினை, இந்த அனைத்து உலகங்களையும் எவ்வாறு இயக்குகின்றது, அவள் இல்லாது இது எதுவும் இயங்காது. அந்த வியாபகத்தன்மையினை மகாகவி ஒரு சக்தி உபாசகராக, அன்னையின் தவப்புதல்வனாக அவற்றையெல்லாம் உணர்ந்து இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்.
சக்தி மார்க்கத்தில் பொதுவாக ஞான நூல்களில் அபிராமி அந்தாதி போற்று நம் பாடல்களை போற்றுவதுண்டு. அப்படி அந்த பாடலில் உள்ள ஞான பத்ததியை மகாகவியினுடைய இந்த பாடலில், இந்த 8 வரிகள் அடங்கிய பாடலில் நம்ம உணரலாம். அதை உணரக்கூடிய அந்த அந்த ஒரு அளவுக்கு உண்டான பக்குவம் இன்றளவும் இல்லை. எங்களுக்கு இது கல்லூரியில் சொல்லிக் கொடுத்து 27 வருடங்கள் ஆகுது. ஒவ்வொரு வருடமும் இந்த பாடலை, இப்பொழுது இணைய வசதி இருக்கிறது, மென்மேலும் பல வகுப்புகளில் பல பாடல்களை நாங்கள் எல்லாம் ஆனால் இதற்கு முன்னர் எல்லாம் எங்கள் கல்லூரியில் சொல்லிக் கொடுத்த அத்துணை அருள்மிகு பாடல்கள் மட்டும்தான் என் கையில் இருந்தது. எந்த வீடுகளுக்கு கொலு வீற்றிருக்கும் வீடுகளுக்கெல்லாம் செல்லும் பொழுதும் அன்னையினுடைய அருள் பெற்ற இந்த பாடல்களை பாடும் பொழுது இது எந்த ஒரு அடியாரையும் ஈர்க்காமல் இருந்தது கிடையாது. அப்படி ஒரு தன்மை, தெய்வீக தன்மை இந்த பாடலுக்கும், இந்த இசைக்கும், இந்த வரிகளுக்கும். அப்படி இந்த பாடலை பாடுவதன் மூலம், கேட்பதன் மூலமும் அன்னையினுடைய அந்த வியாபகத்தன்மை, அவள் அகத்துக்குள்ளே நிறையும் ஒரு தன்மையை நம்மால் உணர முடியும். நம்மைக்கு இந்த உணர்வை ஊட்டிய மகாகவி எந்த அளவுக்கு அதை உணர்ந்து அவர் அதை பாடியிருப்பார். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். எல்லா இடங்களிலும், எல்லா உயிர்களிலும் ஜடப்பொருளினுடைய தன்மையும், அது கூட இறைவியினுடைய அந்த சக்தி இல்லாத அந்த ஜடப்பொருளுக்கு ஒரு சக்தி ஒரு தன்மை இருக்காது. அப்படி எல்லாவிடத்திலும் காளியானவள், அவளுடைய சக்தி நிறைந்து அவள் இன்றி இது எதுவுமே இயங்கா. அதை முதல் வரியில் சொல்லிவிட்டு, தீது நன்மையெல்லாம் காளி தெய்வ லீலை அன்று. இந்த லீலை என்ற ஒரு வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, கவிச்சக்கரவர்த்தி கம்பராமாயணத்தில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடலில், அழகில்லா விளையாட்டுடையார் அவர், தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்ற அழகான ஒரு வரிகளில் ராமபிரானுடைய அந்த பரம்பொருள் ஸ்வரூபத்தை அந்த பாடலில் அவர் நினைந்து போற்றி வணங்கி இருப்பார். அப்படி இந்த பரம்பொருள், பரபிரம்மம், இந்த சுரூப இலக்கணம் பொருந்திய இறைவன் இப்படி இந்த வியாபகத்தன்மையை, அந்த பஞ்சகிருத்தியம் என்று சொல்லப்படும் இந்த தொழில்களை எல்லாம் அவன் விளையாட்டாக, அவனுடைய நிமித்தமாக இது அனைத்தும் நிகழுகின்றது என்பதனை உணர்ந்து கவிபாடி இருக்கின்றார் மகாகவி. இந்த 2 வரிகள். தீதும் நன்மை என்றால், தீதும் நன்மையும் பிறர் தரவாரா என்ற ஒரு சொற்றொடும் நமக்கு நினைவுக்கு. எவ்வாறு இந்த தீதும் நன்மையும் அவளுடைய லீலை என்று சொல்லுகின்றார். இறைவியுடைய அந்த சக்தி 3 வகையான அந்த சக்தி வடிவம், அது இந்த உயிர்களிடத்தில் ஒரு தத்துவங்கள் வாயிலாக அவையெல்லாம் உயிர்களிடத்தில் நிலை பெறுகின்றது. அதை கலை, வித்தை, அராகம் என்று, வித்தை அராகம் என்று சைவ சித்தாந்த தத்துவங்கள் சொல்லும். அப்படி இந்த 3 சக்திகளும் உயிர்களிடத்தில் நிலை நின்று உயிர்களை இயக்குகின்றது. உயிர்களானது நல்வினை தீவினைகளை ஆற்றுகின்றது. அந்த நல்வினையும் தீவினையும் பாவ புண்ணியம் என்னும் வடிவம் எடுக்கிறது. அதிலிருந்து துன்பமும் இன்பமும் விளைகின்றது. அப்படி அதனை இந்த உயிர்களானது அனுபவிக்கின்றது, இன்ப துன்பத்தில். அந்த ஒரு அடிப்படையில் நன்மையும் தீமையும் அவளுடைய லீலை. அப்படி அந்த வினைகளை, இந்த இன்ப துன்பங்களை அந்தந்த உயிருக்கு ஏற்றார் போல அன்னையானவள், இறைவி, பரம்பொருள் கூட்டுவிக்கின்றாள். அப்படி அந்த உயிர்களுக்கு இவற்றையெல்லாம் கூட்டுவித்து அந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்க செய்து அவை கடந்த ஒரு நிலையை, அதுதான் இறைத்தன்மை. அந்த இறைவனை அந்த நிலையில் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கும் வரையில் இறைவனை, இறைத்தன்மையை உணர முடியாது. அதை கடந்த நிலையில், அந்த இருமைகளை கடந்த நிலையில் நாம் அனுபவிக்கலாம். அப்படி முதலில் அந்த இருமைகளை நமக்கு ஒரு விளையாட்டாக அவள் கொடுத்து, பின்பு நம்மை அவளை அனுபவிக்க செய்கின்றாள் என்பதை மகாகவி 4வது வரியில் சொல்லுகின்றார். தீதும் நன்மையும் அவளுடைய லீலை. பின்பு அன்னையானவள் போகமாக இருக்கின்றாள். அவளுடைய அனுபவம் தனு, கரணம், புவனம், போகம். தனு என்பது உடல், கரணம் என்பது கருவிகள், புவனம் என்பது உலகம், நிறைவாக அந்த போகம். அந்த அனுபவமாக இறைவியை அவர் உணர்ந்ததை இந்த 4வது வரியில் சொல்லுகின்றார். இப்படி முதலில் உடல் வாயிலாக சக்தியினுடைய அந்த ஒரு ஆற்றலை
நாம் உணர்ந்து அதை புறத்தில் உணர்ந்து செயல்களை எல்லாம் ஆற்றி பின்பு அகத்தில் அவளுடைய அனுபவத்தை அவளையே அனுபவமாக உணர்கின்றோம் என்பதை சொல்லி முதல் பத்தியை நிறைவு செய்கின்றார் மகாகவி பாரதி. யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் காளி தெய்வ லீலை அன்றோ, பூதம் ஐந்துமானாய் காளி பொறிகள் ஐந்துமானாய், போகமாகி நின்றாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய். இந்த பொறிகளை வாயிலாக முதலில் அனுபவிக்கும் ஒரு மாயை, அதன் பிறகு இந்த பொறிகளுக்கெல்லாம் அப்பாலாக இந்த பொறிகளினால் அவளை உணர்ந்து விட முடியுமா, அனுபவிக்க முடியுமா? அதனால் இந்த பொறிகளில் எல்லாம் விஞ்சி நின்றாய் காளி, அந்த போகமாக உன்னை உணர்ந்தேன் என்று சொல்லி அன்னையினுடைய இந்த அருளினை இந்த முதல் பத்தியில் உரைக்கின்றார் மகாகவிகள். இன்பமாகி விட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய். இந்த போகத்தை உணர்ந்து விட்டார். பின்பு அவளுடைய இன்பத்தை அனுபவிக்கின்றார், அந்த பேரானந்தத்தை. இன்பமாகி விட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய். அவள் புகுந்த பின்பு அவளை தவிர வேறு ஒரு இன்பத்தை அனுபவத்தை நம்மால் உணர முடியுமா? இல்லையன்றி அந்த நிலையிலிருந்து பிரிந்து மீண்டும் கீழான நிலைக்கு நாம் செல்வோமா? அப்படி ஒரு நிலையை என்றென்றைக்கும் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிலையை நான் அடைந்தேன் என்று பின்பு நின்னையல்லால் காளி பிரிதும் நானும் உண்டோ, நீயும் நானும் வேறு அல்ல, அப்படி ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தாய். அதன் பிறகு அன்பளித்து விட்டாய் காளி ஆண்மை தந்து விட்டாய். மகாகவி என்றாலே இந்த உயிர்களிடத்தை எந்த ஒரு பாகுபாடும் அவருக்கு வேறுபாடும் கிடையாது. அதனால் முதலில் அன்பை சொல்லி அடுத்தது ஆண்மையை சொல்லுகின்றார். ஆண்மை என்பது வீரம். வீரம் என்பது மகாகவியை பொறுத்த மட்டில் தனக்குரிய அந்த லட்சியத்தினை, கொள்கையினை, மேலான நிலையினை அடைவதற்கு எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் அவையெல்லாம் பொறுத்து கொள்ளும் ஒரு திடமான மனது இருந்ததே, அதைத்தான் அவர் வீரம் என்கின்றார். அதே போல உயிர்களும் இந்த பிரபஞ்ச சக்தியினிடத்தில் ஒடுங்குவதற்கு நம்முடைய இந்த வாழ்க்கையில் எத்துணை சவால்கள் நமக்கு இருந்தாலும், நம்முடைய புலன்கள் சிதறுவதற்கு எத்தனையோ ஆசைகள், பேராசைகள் எத்தனையோ இருக்கும். அந்த சலனங்களை எல்லாம் எதிர்கொள்ளும் ஒரு வீரம், அந்த ஆண்மையை நமக்கு தருபவள் அருட்சக்தியாகிய அன்னையே. அப்படி அன்பையும் ஆண்மையையும் எனக்கு அளித்து விட்டாய் காளி. அதன் வாயிலாக அன்பும் இருக்கின்றது. தீமைகளை எதிர்க்கும், நம்மை அண்டும் ஒரு தீய எண்ணங்களை அவற்றையெல்லாம் எதிர்க்கும் அப்படி ஒரு திடமான மனதும் கிடைத்து விட்டது. உயிரிடத்தில் அன்பும் நிறைந்து விட்டது. பின்பு அதனால் துன்பம் போக்கிவிட்டாய் காளி தொல்லை, துன்பம் நீக்கிவிட்டாய் காளி தொல்லை போக்கிவிட்டாய், துன்பம் நீக்கிவிட்டாய் காளி தொல்லை போக்கிவிட்டாய், தொல்லை போக்கிவிட்டாய். அத்தகு மேன்மை நிலையை எனக்கு அருளி செய்தாய். உன்னையே அனுபவமாகவும் நான் பெற்றுக்கொண்டேன். அதன் பிறகு வேறு அதற்கும் மேலான ஒரு நிலையே இல்லையே. அந்த நிலையில் நான் பேரின்பத்தையும் பேரானந்தத்தையும் மட்டுமே உணர்கின்றேன். அந்த ஆனந்தமாய் இருக்கின்ற அன்னையாகிய உன்னுள் நான் புகுந்தேன், சரணடைந்தேன். அதனால் எனக்கு துன்பமும் இல்லை, அந்த தொல்லைகளும் இல்லை. அனைத்தையும் நீக்கி என்னை ஆட்கொண்டாய் என்று அன்னையினுடைய திருவடிகளில் இதை சமர்ப்பிக்கின்றார் மகாகவி பாரதி. இந்த ஆசியை வழங்கிய அம்பா அவர்களுக்கு அவர்களுடைய திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி. அன்னையின் அருள். திருமதி முத்துஞானம் அவர்கள் சக்திமைந்தன் பாரதியாருடைய காளிப்பாட்டுக்கு சைவ சித்தாந்தத்தின் பார்வையில் அழகான விளக்கமளித்தார். பார்க்கப்போனால் சைவ சித்தாந்தம் ஏதோ சிவபெருமானை வழிபடுகிற பக்தர்கள் மட்டும் அனுசரிக்கின்ற தத்துவம் என்று சொல்ல முடியாது. சைவத்துக்குள் சாக்தம், கௌமாரம், காணபத்தியம் எல்லாம் அடக்கம்தான். அது சிவ குடும்பம் இல்லையா? அதனால் ரொம்ப பொருத்தமாக அழகாக சொன்னாங்க. யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய். இது அம்பிகையினுடைய வியாபகத்தன்மையை, எங்கும் பறந்து இருக்கின்ற தன்மையை உணர்த்துகிறதுன்னு ரொம்ப சரியாக சொன்னாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. சுவாமி சித்பானந்த மகாராஜ், நம்முடைய ஸ்தாபகர் சுவாமிஜி அவர்கள்
அவ்வப்பொழுது அவர்களை நாங்கள் சந்தித்து சத்சங்கத்திலே அவரிடமிருந்து அருள் உபதேசங்களை பெறுவோம். நான் சொல்கிறது சேலத்தில் ஸ்ரீ சாரதா சமிதியில் இருக்கக்கூடிய அம்பாக்கள் பிரம்மச்சாரிணிகள், பெண் துறவிகளும் பிரம்மச்சாரிணிகளும் குருநாதர் சுவாமி சித்பானந்த மகாராஜ் அவர்களுடைய சத்சங்கத்தில் ஆனந்தமாக இருப்போம். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் சுவாமிஜி எங்களை கேள்வி கேட்டாங்க. சத்சங்கத்தில் சாதாரணமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது முதல்ல ஒரு சில பாடல்கள்லாம் பாடுவோம். பொதுவாக திருவாசகத்துலேருந்தும் தாய்மானவர்லேருந்தும் பாடல் பாடிட்டு, அப்புறம் அன்னையார் குருதேவர் சுவாமிஜி அவர்களை பற்றி, அருள் திருமூவர் பற்றி ஒரு பாடல் அப்படியெல்லாம் பாடிட்டு, அதுக்கப்புறம் குருதேவருடைய உபதேசத்திலேருந்து ஒன்று வாசிக்கப்படும், ஏதோ ஒன்று ரேண்டம் ஒன்று எடுத்து வாசிப்போம். அதுக்கு சுவாமிஜி விளக்கம் கொடுப்பாங்க. விளக்கம் கொடுத்து முடித்த பிறகு கூடி இருக்கக்கூடிய பக்தர்களெல்லாம் அவர்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். இப்படி சத்சங்கம் நடக்கும். அரை மணி நேரமும் 3/4 மணி நேரமும் சாதாரணமாக இருக்கும். அப்படி ஒரு சத்சங்கத்தில் சுவாமிஜி, இன்றைக்கி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னாங்க. எங்கும் நிறை பரம்பொருள் அப்படின்னு இறைவனை சொல்கிறோமே, எங்கும் நிறைத்தல்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா எங்கும் நிறைதல்ங்கிற வார்த்தையில் ஒன்றும் கஷ்டமே இல்லையே. எங்கும்னா எல்லா இடத்துலையும், நிறைதல்னா பரவி நிறைந்து நிறைவாக இருக்கிறது. புரியுறதே, எதுக்கு சாமி கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஆனாலும் சொன்னோம், எங்கும் நிறைதல் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா. உடனே இப்போ ஒரு டம்ளர் ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்களேன், அது நிறைய பால் இருக்குது அப்படின்னா, பாலை விட அந்த பாத்திரம் பெருசாக இருந்தால் தானே அந்த பாலை கொள்ளும். அப்போ இடத்துக்குள்ளே கடவுள் அடங்கிட்டாரா? எங்கும் நிறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாங்க. உடனே நாங்கள் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி, அப்போ சுவாமிஜி சொன்னாங்க, இடம், காலம், வர்த்தமானம் அல்லது சூழ்நிலை என்பதெல்லாம் மனதின் கற்பனை. அந்த இடம், காலம், சூழ்நிலைங்கிற மூணும் கூட இறைவனுக்குள் அடக்கம். பரம்பொருளாகிய பிரம்மம் இருக்கே, அந்த பரபிரம்மத்துக்குள்ளே இதெல்லாம் அடக்கம். அதனால் எங்கும் நிறை பரம்பொருள்னு சொல்கிறது கூட அவரை குறைச்சி சொல்கிறது. இடமே அவருக்குள், புரியுறதா? அவர் இடத்துக்குள்ளே இல்லை, இடம் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சுவாமிஜி எடுத்து விளக்கினார்கள். அதனால் யாதுமாகி நின்றாய் காளி. அப்போ ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கெல்லாம் நாம் ரொம்ப அற்பமாக, நம்முடைய வியாபகம் ரொம்ப கொஞ்சம். எவ்வளவு ஒருத்தர் உடனே அமெரிக்காவில் அங்கங்கெல்லாம் பார்த்துருக்கேன், ஒரு 300, 400, 700 பவுண்டு உள்ளவங்களாம் பெரிய சரீரம். எவ்வளோ பெருசாக இருந்தால் என்ன, ஒரு 7 அடி அகலம், 7 அடி நீளம், அவ்வளோதான் இருக்க போகிறது. அதை விட பெருசாக இருக்க போகிறது. அப்போ நம்ம வியாபகத்தன்மைங்கிறது, இந்த ஸ்தூல சரீரத்தின் வியாபகத்தன்மை ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் இடத்துல இருக்கோம். அதனால் கடவுள் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது அதுவே. அதனால் பெரியவங்க அப்படி சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா, இடமே அவனுக்குள் அடக்கம். அப்புறம் தீது நன்மையெல்லாம் காளி தெய்வ லீலை என்றும் அழகாக சொன்னாங்க இந்த இடத்துல. இதுக்கு தத்துவார்த்தமாக சுவாமி விவேகானந்தர் ஒரு விளக்கம் சொல்லுவார். தீமை அப்படின்னு நாம் நினைக்கிறதும் கூட நன்மையின் மிக குறைந்த அளவு அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஒரு மாணவன் படித்து தேர்வு எழுதுகிறான். அவன் எத்தனை மார்க் எடுத்திருக்கான் அப்படிங்கும்போது, இப்போ நமக்கு மைனஸ் இல்லை வச்சுக்கோங்களேன், 0க்கு மேலே ஒன்றுமே எழுதலைன்னா 0, அதுக்கு மேலே அவன் எடுத்துக்கிற மார்க்கை போட்டுகிட்டே வரும். 35 அதுக்கு மேலே எடுத்தால் அவன் தேர்வு பெற்று விட்டான், அப்படி தேர்ச்சி பெற்று விட்டான் அப்படின்னு சொல்கிறான். இந்த 35க்கு கீழே அவன் நிறைய லெவலில் எது வேணாலும் வாங்கலாம், படிக்காத ஒருத்தன் வச்சுப்போம். அது மாதிரி மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடியது தீமை. அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 35க்கு மேலே அப்படியே தாண்டி வந்துடுதுன்னா அது நன்மை, பளிச்சுன்னு அந்த நல்லது நமக்கு தெரிகிறது. ஆனால் தீமை என்பதில் அதில் கூட எங்கோ யாருக்கோ ஒரு நல்லது இருக்கும். இந்த பிரபஞ்சத்திலே 100க்கு 100 தீமை என்றோ 100க்கு 100 நலன் என்றோ எதுவும் கிடையாது. ஆனால் எல்லாத்துலேயும் நன்மை தீமை கலந்தே இருக்கும். எதில் நன்மை அதிகமாக இருக்கிறதோ அதை நன்மை என்று சொல்லுகிறோம். எதில் தீமை அதிகமாக இருக்கிறதோ அதை தீமை என்று, இது கூடாது என்று சொல்லுகிறோம் என்று பெரியவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள். சுவாமி விவேகானந்தர் அதை சொல்கிறார். அப்படி தீது நன்மையெல்லாம் காளி உந்தன் தெய்வலீலை என்றோ. இப்போது ஒரு சிந்தனைக்கு இதை எடுத்துப்போமே. இப்போ நமக்கு சாதாரணமாக என்ன தோணுன்னா, கடவுள் நல்லதின் பக்கம்தான் இருப்பார், தீயதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
உண்மைதான், கடவுள் வந்து தீமை நல்லதுடா நீ செய் அப்படின்னு எந்த ஜீவன்ட்டையும் சொல்ல மாட்டார். ஆனால் உண்மையில் அவர் எப்படி இருக்கிறாராம், நலன் கேடு இரண்டுலையும் எனக்கு இவன் நண்பன் இவன் எதிரின்னு யாருமே கிடையாது, நான் எல்லாருக்கும் சமமாக இருக்கேன் அப்படிங்கிறார். நலன் கேடு எல்லாவற்றுக்கும் சமமாக எல்லாவற்றிலிருந்தும் விலகி இருக்கின்றார். இப்போது சூரிய வெளிச்சம் இருக்குது, அந்த சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி அந்த வெளிச்சத்தில் ஒருத்தன் பொய்ப்பத்திரம் தயாரிக்கிறான், ஒருத்தன் எல்லாருக்கும் பாகவதத்தை எடுத்து விளக்குகிறான். அப்போ அந்த ஒளியை வந்து பயன்படுத்துகிறவன் தன்னுடைய பக்குவத்துக்கேற்ப பயன்படுத்துகிறான். அதில் வந்து நன்மை தீமை வருகிறது. இந்த நன்மை தீமை சூரிய வெளிச்சத்தை பாதிக்குமா? பொய்ப்பத்திரம் எழுதுகிற இடத்துல உள்ள சூரிய வெளிச்சம், அங்கே விழக்கூடிய வெளிச்சம் வந்து அழுக்கப்பட்டுருமா? அழுக்கு அடைந்து விடுமா? இவன் பண்ணக்கூடிய அந்த தவறான காரியம் சூரிய வெளிச்சத்தை அழுக்காக்குமா? ஆக்காது. அப்படி இறைவன் நலன் கேட்டினால் பாதிக்கப்படாதவனாக நலன் கேடுகளுக்கு அப்பாற்பட்ட பெருநலனாக விளங்குகிறார். இதுதான் நம்ம இறைவனை பற்றி நம்ம மனசில் வைத்துக்கொள்ள வேண்டியது. இதை நம்ம நினைக்க நினைக்க ஒருத்தருடைய கேட்ட குறித்து வெறுப்பு நமக்கு வருவது குறையும். ஆனால் அந்த கேடு வந்து எல்லாருக்கும் துன்பத்தை கொடுப்பதனால அது கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம், அதை சரின்னு சொல்ல போகிறது இல்லை. அதை சரின்னு சொன்னார்னா கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனர் யுதிஷ்டர் இவங்க பாண்டவர்கள் பக்கம் இருந்து போரிடணும்? அப்போ சரி ஆகாது. ஆனால் அதுக்கும் இடம் இருக்குது, அதுக்குள்ளே புகுந்து பக்குவம் அடைஞ்சு மேலே வரணும் அந்த ஜீவன். அதனால் தீது நன்மையெல்லாம் காளி தெய்வ லீலை என்றோ. இதே கீதையில் இன்னொரு இடத்துல ஸ்ரீகிருஷ்ண பகவான் அழகாக விளக்குகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாருடைய பாப புண்ணியத்தையும் பரமாத்மா பொருட்படுத்துவது இல்லை. அப்போ எப்படி இந்த தீமை நன்மைக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்குறார் கடவுள்னா, உயிர்கள் அஞ்ஞானத்தால் மறைக்கப்பட்டிருக்கின்றன, எனவே அவை பாப்பம் இழைக்கின்றன. பாப்பத்துக்குரிய தீச்செயல் எப்போ வருதுன்னா அறியாமையில் வருகிறது. எந்த கணத்தில் உனக்கு அறியாமை நீங்குகிறதோ அக்கணமே உன்னால் நலனை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. அதனால் நல்ல அறிவு நமக்கு வேணும். அந்த நல்லறிவைத்தான் நாம் இறைவன்கிட்ட கேட்கணும். எனக்கு எது நல்லதோ அதை செய்யக்கூடிய வலிமை எனக்கு வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கணும். இப்போது தீது நன்மையெல்லாம் காளி தெய்வ லீலை என்றோ, பூத்தம் ஐந்துமானாய் காளி பொறிகள் ஐந்துமானாய். புற உலகம் நம்முடைய சரீரம், அதாவது இந்த அன்னமய கோஷமாகிய சரீரம் இந்த பஞ்சபூத்தங்களால் ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகியவற்றால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. வெளி உலகமும் சரி, இந்த உடலும் சரி. பூத்தம் ஐந்துமானாய். அப்புறம் அப்படி 5 பூத்தங்களால் ஆன இந்த உடம்பிலே பஞ்ச இந்திரியங்கள் 5 அறிவு கருவிகள் இருக்கின்றன மனிதனுக்கு. எல்லா விலங்குகளுக்கு, எல்லா உயிர்களுக்கும் இல்லை, பெருமளவு வளர்ச்சி பெற்ற சரீரத்தை உடைய விலங்குகளுக்கும் 5 இந்திரியங்களும் உண்டு. பார்ப்பதற்கு உதவும் கண், கேட்க உதவும் காது, வாசனையை முகர உதவும் மூக்கு, அந்த சக்தி முகரும் சக்தி, சுவையை அறியும் சக்தி, தொட்டுணரும் சக்தி, இது இருக்குது விலங்குகளுக்கு. இத்தோடு கூட இது வந்து மனுஷனுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த உடலிலே இருக்கிறது. பார்க்க போனால் விலங்குகளுக்கு தான் அது ரொம்ப நல்லா இருக்குது. சில மோப்ப சக்தியிலேயே நம்ம நாய், மோப்ப சக்தின்னு நாய் நினைக்கிறோம்ல, பசுவுக்கும் மோப்ப சக்தி ரொம்ப இருக்கும். அதனால் தன்னுடைய எஜமானன் ஒரு 500 மீட்டர் தள்ளி வந்துட்டு இருந்தால் கூட அது உணர்ந்து விடுமா பசு. நாயை விட அதுக்கு அந்த சக்தி ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, நீங்கள் கவனிச்சிருக்கலாம், பசுவுக்கு வந்து அப்படியே இந்த மூக்கு நுனியில் வேர்த்துக்கிட்டே இருக்கும். நல்லா அப்படியே புளியாக தண்ணி நிற்கும். தண்ணி நிறைய இருந்தால், நிறைய வேர்த்தா அது நல்ல ஆரோக்கியமான மாடு அப்படின்னு அர்த்தமா. நல்லா வேர்க்கணும். நம்ம யாராவது ஒருத்தர் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டா மறைச்சி வைக்கணும்னு நினச்சதையும் கண்டுபிடிச்சா அவனுக்கு மூக்கில் வேர்த்துருமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ மூக்கில் வேர்ப்பதுங்கிறது எதை காட்டுகிறது, எதற்கு அடையாளம்னா இவனுடைய நுகரும் சக்தி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுகிறது. சரி, இப்போ எதுக்கு இந்த கதைகள் அப்படின்னா, இந்த பஞ்ச இந்திரியங்களாகிய 5 புலன்களும் விலங்குகளுக்கு இருக்குது, மனிதனுக்கும் இருக்குது, கூடுதலாகவும் இருக்குது. பார்ப்போம். பூத்தமைந்துமானாய் காளி பொறிகள் போதமாகி நின்றாய். இந்த போதம்ங்கிறதுக்கு நீங்கள் என்ன பொருள் சொன்னீங்கிறது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. போகம்னு சொன்ன மாதிரி இருந்தது. இது போதம். போதம்னா அறிவு, பிரஜை, உணர்வு. அதுதான் ரொம்ப விசேஷமானது. இப்போது
நீங்கள் கவனிச்சிருக்கலாம் சில சமயம். இப்போ நம்ம ஜன்னலுக்கெல்லாம் கண்ணாடி போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த பறவை சின்ன ஒரு குருவின்னு வச்சுக்கோங்களேன், அது இப்படி வருது, வந்து இந்த ஜன்னலில் மோதுருது. இங்கே ஜன்னல் நல்ல கண்ணாடி வந்து அப்படி நல்ல வெண்மையாக தூய்மையாக இருக்கிறதுனால அதன் வழியாக ஒளி போகும்போது நம்ம கண்ணாடி இருக்கிறதே தெரியாது, வந்து மோதுகிறது. அது சில சமயம் அதனுடைய நிழலே அந்த கண்ணாடியில் விழுது, இன்னமும் ஒரு குப்பலுக்குன்னு அப்படி கொத்துது. அந்த குருவிக்கு, அந்த சிற்றுயிருக்கு தான் யாருங்கிறது தெரியாது, நம்ம நிழல் தான் அதுங்கிறதும் அதுக்கு தெரியாது. ஆனால் மனுஷனுக்கு நான் இருக்கிறேன், நான் இன்னாராக இருக்கிறேன், நான் அப்படிங்கிற போதம், அறிவு இருக்குது, ஒரு அடிப்படை உணர்வு இருக்கிறது, அந்த பிரஜை இருக்கின்றது, அந்த அறிவாக நீ இருக்கின்றாய். மற்ற உயிர்கள், ஜடப்பொருளுக்கு நான் இருக்கிறேங்கிற உணர்வே இல்லை, மற்ற உயிர்களுக்கு இருக்குது, ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்குது. மனிதனிடத்து இந்த போதம் அல்லது தன்னுணர்வு மிக உயர்ந்த வளர்ச்சியடைந்த நிலையிலே இருக்கின்றது. போதமாகி நின்றாய் காளி, பொறியை விஞ்சி நின்றாய். என்னுள் இருக்கக்கூடிய அந்த அறிவு மட்டுமல்ல, நீயே அறிவு சொரூப்பி. உன்னை இந்த கண் காது முதலான இந்திரியங்களால் காண்பது கடினம், ஆனால் இந்திரியங்களால் அடையப்படுவதற்கு எட்டாதவனாக நீ இருக்கின்றாய். இந்திரிய அகோச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பசு வந்து மேயக்கூடிய அந்த நிலத்துக்கு பேர் கோச்சரம். பசு நடந்து போய் புல் மேயக்கூடிய இடம். அதுக்கு எவ்வளோ தூரம் போக முடியும் கயிற்றில் கட்டி இருக்கும்போது? அது அதனுடைய கோச்சரம். அது மாதிரி இந்திரியங்களுக்கு கயிற்றால் முளையில் கட்டப்பட்டிருக்கிற பசுவினுடைய மேய்ச்சல் பகுதி எவ்வளவு இருக்கோ அது மாதிரி இந்த இந்திரியங்களுக்கு புற உலகை அறியக்கூடிய ஆற்றல் எல்லைக்குட்பட்டதாக இருக்கின்றது. இறைவனோ அந்த இந்திரியங்களால் அறியப்படாதவனாய் இருக்கின்றான். அதனால் கீதையில் என்ன சொல்கிறாருன்னா, புத்தி கிராஹ்யம் அத்தீந்திரியம். இறைவனுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்கு இந்த 2 வார்த்தையை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். புத்தி கிராஹ்யம், தூய நல்லறிவினால் கிரகித்து கொள்ளப்படுபவன். அதே சமயம் அத்தீந்திரியம், கண் முதலான இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவன். கண்ணால் அவனை பார்த்து விட முடியாது. ஆஸ் இட் இஸ். சில சமயங்களில் ரொம்ப அரிதிலும் அரிதா பக்தர்களுக்கு அவன் காட்சி கொடுத்திருக்கிறான் புறத்தில், அது வேற. பொதுப்பட இறைவனை இந்திரியங்களால் காண முடியாது, ஆனால் தூய அறிவால் ஒரு சிறிது அறியலாம். புத்தி கிராஹ்யம் அத்தீந்திரியம். அதனால் பொறியை விஞ்சி நின்றாய். அத்தீந்திரியம், இந்திரியங்களுடைய அறிவுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்டவனாக நீ இருக்கின்றாய். அப்புறம் இன்பமாகிவிட்டாய் காளி, என்னுள்ளே புகுந்தாய். இது பக்தர்கள் எல்லாரும் இதை சொல்கிறாங்க. எப்படி? குறிப்பாக ஆழ்வார்கள் பாசுரங்களை நம்ம பார்க்கிறோம். நாராயணன் என்னை தன்னுள்ளிட்டான், தன்னை என்னுள்ளிட்டான் அப்படிம்பாங்க. ஒரு பரஸ்பரம் இறைவனை பற்றி, ஸ்ரீமன் நாராயணனை பற்றின அந்த சிந்தனை என் இதயத்தில் எப்பொழுதும் ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஊற்று தண்ணியில் கிணத்துல ஊற்று வந்துட்டே இருக்கிற மாதிரி எனக்கு உன்னை பற்றின எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. உன்னை என்னுள் வைத்தாய். அப்புறம் உன் கருணையால் என்னை பற்றியும் நீ நினைக்கின்றாய். நான் ஒரு அற்ப ஜீவன், ஆயினும் என்னை நீ நினைக்கின்றாய். உன்னுள் என்னை இட்டாய். அது எப்படி உன்னுள் என்னை இட்டாய் அப்படின்னா, இப்போ இந்த பிரபஞ்சங்கிறது அவன் தானே, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, அவனுக்குள்ளே தான் நாம் இருக்கோம். அப்போது நம்ம தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நம்ம கடவுளுக்குள்ளே தான் இருக்கோம். கடவுளால் தான் சூழப்பட்டிருக்கிறோம். கடவுள் தான் நம்ம கூடும் இருக்கின்றார். உள்ளும் ஊடும் சுற்றிலும் அவர் தான் இருக்கார். அதனால் என்னை தன்னுள்ளிட்டான், தன்னை என்னுள்ளிட்டான். அப்போ நான் ஏதோ இந்த உடம்புக்குள்ளே அடங்கினவன் அப்படின்னு என்னை நினைத்து கொள்ளும் பொழுது அவனை நான் இதயத்தில் உணர்கிறேன். அப்போ அவன் தன்னை என்னுள் இட்டவனாகிறான். அதனால் என்னுள்ளே புகுந்தாய். பார்க்க போனால் தத்துவப்படி பார்த்தா, சரியாக பார்த்தா உள்ளே புகுறுதுன்னு அப்போ முதல்ல இல்லாமல் இருந்து அப்புறம் புகுந்தாரா? அப்படி இல்லை. அவர் எப்போதும் எங்கும் நிறைந்திருக்கிறார். நாம் தான் இங்கே அப்படி இந்த உடம்பு போயிட்டு வருது. ஆனாலும் ஒரு நம்முடைய பார்வையில் நமக்குள் இறைவன் தன்னை வைத்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். என்னுள்ளே புகுந்தாய், பின்பு நின்னை எல்லால் காளி, பிரிது நானும் உண்டோ? நீ இல்லாமல் நான் இருப்பேனாம்மா? எனக்கு ஒரு இருப்பே கிடையாது. மை எக்ஸிஸ்டன்ஸ், மை வெரி எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் யூ. உன்னை சார்ந்து நான் இருக்கின்றேன். நீ இல்லாவிட்டால் நான் இல்லை, நான் இல்லாவிட்டால் நீ இருக்க முடியும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் சர்வ சகல அண்ட சராச்சரங்களும் கூட அது இல்லைன்னாலும் அவர் இருப்பார். ஆனால் அவர் இல்லைன்னா நாம் இருக்கவே முடியாது. அதனால் பின்பு நின்னையெல்லால் காளி, பிரிது நானும் உண்டோ? அப்புறம் ஏன் இப்படி உன்னை நான் ரொம்ப நினைக்கிறேன் அப்படின்னா,
அன்பளித்து விட்டாய் காளி ஆண்மை தந்து விட்டாய். அந்த இடத்துல அழகாக சுட்டி காட்டினாங்க. பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று எல்லா உயிர்களையும் தன்னுடைய சோதரர்களாக அன்பினால் இணைத்து பார்த்தவர். அதனால் அது ஞானியினுடைய பாங்கு. ஞானி அறிவு அப்படின்னு உடனே அவனுக்கு அன்பே இருக்காதோ அப்படின்னு இல்லை. அது வறட்சியான ஞானம் அல்ல, அன்பினால் நனைந்து இருக்கின்ற ஞானம். அதனால் அன்பளித்து விட்டாய் காளி ஆண்மை தந்து விட்டாய். அப்போ வாழ்க்கையினுடைய எதிர்மறை சக்திகளை அஞ்சாது எதிர்கொள்ளக்கூடிய வீரியம் ஆண்மை தந்து விட்டாய். அப்படி என்னுள் அன்பும் ஆண்மையும் அறிவுமாய் நீ இருப்பதனால் துன்பம் நீக்கிவிட்டாய் காளி தொல்லை போக்கிவிட்டாய். அப்போ இந்த வாழ்க்கையை துன்பம் தொந்தரவு தொல்லைன்னு நினைக்கக்கூடிய மனநிலை நமக்கெல்லாம் இருக்குது. இந்த வாழ்க்கையில் ஒரு பற்றுதலோடு நாம் இதை பிடித்து கொண்டு வாழும்போது இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அது அப்படி எனக்கு வேணும், அப்படிலாம் நமக்கு ஆசை இருக்குது, அதனால் அதிருப்தி இருக்குது. அதெல்லாம் இல்லை இறைவனை நம்பி இருக்கிறவனுக்கு. அதனால் தொல்லை நீக்கிவிட்டாய், தொல்லை போக்கிவிட்டாய், துன்பம் நீக்கிவிட்டாய் காளி தொல்லை போக்கிவிட்டாய். துன்பம் என்பது மனது உணரக்கூடிய அந்த உணர்ச்சி. தொல்லை என்பது புறத்திலிருந்து வரக்கூடிய நிகழ்ச்சி, உடலுக்கும் மனதுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு தொந்தரவு இடைஞ்சல். இதெல்லாம் எனக்கு இல்லாதபடி என்னை நீ காப்பாற்றி விட்டாய் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறார் பாரதியார். இந்த பாடல் ரொம்ப ஒரு உருக்கமான ஒன்று. இது ஒரு நல்ல ஒரு எளிதான ஒரு ராகத்தில் எல்லாருக்கும் இதை போட்டிருக்கோம். ஆனால் இதை நம்ம கல்லூரியிலேருந்து ஒரு கேசட் வெளியிட்டோம். அது 3வது கேசட்டு. அதில் இந்த 2வது இருக்குது பார்த்திங்கன்னா காளி ஸ்தோத்திரம், அது பாடியிருக்கோம். ராகமும் வேறு ராகத்தில் போட்டிருந்தாங்க மியூசிக் டீச்சர். ஒரு தகவலுக்கு சொல்கிறேன். அதனால் இப்போ இந்த 2வது அதாவது முதல் பாடலை காளிப்பாட்டு அப்படிங்கிறத முத்துஞானம் அழகாக விளக்கிட்டதுனால இப்போ நான் காளி ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வேறு ஒன்று சொல்லணும்னு இருந்தேன், இதை சொல்லிட்டதுனால தொடர்ந்து இதையும் சொல்லிடுவோமே அப்படின்னு பார்த்தேன். அதாவது நாளைக்கு அன்னையினருளால் நம்முடைய கல்லூரி வளாகத்தில் காந்திமதி அம்மன் சந்நிதியில் அன்னை நிவேதிதா அறநெறி பண்பாட்டு மையத்தினுடைய சார்பில் சண்டி மகாயாகம் நடைபெற இருக்கிறது. காலையில் 6:30 மணிக்கு துவங்கி நடக்கும். ஒரு 12-12:30க்குள்ளே பூர்த்தி ஆகிடும்னு எதிர்பார்க்குறோம். அந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சகோதரிகள் சாரதியின் செல்வியருக்கு சொல்கிறேன் குறிப்பாக, நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சப்புறம் பக்தர்கள் வரக்கூடிய எல்லாருக்கும் அன்னையினுடைய பிரசாதமாக மதிய உணவு வழங்குவதற்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் கலந்து கொள்ளணும்னு நான் திருநெல்வேலி சகோதரிகளை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது அதனால் எதுக்கு சொல்ல வரேன், அந்த யாகம் இருக்கிறதுனால நான் வேள்வித்தீன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கார் பாரதியார். அதை இன்றைக்கி எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணித்து, இந்த பாட்டை சொல்லியிருக்கிறதுனால அடுத்து இருக்கக்கூடிய இந்த காளி ஸ்தோத்திரத்தையும் சொல்லிடுவோமே இதை அனுசரித்து அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இதை சொல்கிறேன். காளி ஸ்தோத்திரம். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய். இது ஏற்கனவே சொன்னது தான். தீது நன்மையெல்லாம் நிந்தன் செயல்கள் அன்று இல்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பொய்ப்பத்திரம் எழுதினவனுக்கும் சூரியன் வெளிச்சத்தை கொடுத்தான், பாகவதத்தை படிக்கிறவனுக்கும் விளக்கினவனுக்கும் சூரியன் வெளிச்சத்தை கொடுத்தான். அப்படி தீது நன்மையெல்லாம் நிந்தன் செயல்கள் அன்று இல்லை. நிந்தன் செயல்கள்னால் அவளே நேரடியாக தீமையோ நன்மையோ செய்வது இல்லை, அவளுடைய சாநித்திய மாத்திரத்தில் அது நிகழ்கிறது, செயல்கள் நிகழ்கின்றன. எப்படி சூரியன் உதித்தவுடனே தாமரை மலர்கிறதோ, ஒவ்வொரு செடியிலும் உள்ள பனி துளிகளெல்லாம் உருகி கீழே விழுகிறது, அந்த செடிகள் எல்லாம் சிலிர்த்து கொண்டு தம்முடைய வளர்ச்சிக்கான வேலையை செய்கின்றன. ஒவ்வொரு உயிரும் உறக்கம் விட்டு எழுந்து செயலில் தூண்டப்படுகிறது. சூரிய அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தமே செயலில் தூண்டுபவன். சும்மா இருக்கிறவங்கள, தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பி விடுறாராம். எழுப்பி விட்டு வேலையை பாருங்கடா விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாராம் சூரியன். அதனால தான் அவருக்கு பேர் சூரிய நாராயணன். சூரிய என்ற சொல்லுக்கு செயலில் தூண்டுபவன்னு பொருள். அப்படி ஒவ்வொரு அப்படி நேரடியாக அவன் குச்சி எடுத்துகிட்டு ஒத்தத்தையாக எழுப்பவும் இல்லை. அவர் முழித்த உடனே, அதாவது அவரை உதித்த உடனே உயிர்களெல்லாம் விழித்து கொள்ளுகின்றன. அந்த ஒளியானது உறக்கத்தை கலைத்து செயலில் ஈடுபடுவதற்கு நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது. தான் செயல் புரியாமல் பிறரை செயலில் ஊக்குவிக்கின்றவனாக, கிரியா ஊக்கியாக அவன் இருக்கின்றான். தீது நன்மையெல்லாம் நிந்தன் செயல்களன்று இல்லை.
போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம். இந்த பாடலுக்கும் முன் சொன்ன பாடலுக்கும் உள்ள வேறுபாடு இப்போ கவனிங்க. என்ன சொல்கிறாங்க? அம்மா உலகத்தெல்லாம் கவனிக்கிறார், மக்களுடைய போக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கிறார் பாரதியார். ஒரு வருத்தமும் சலிப்பும் வருது. போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கை, மக்களுடைய வாழ்க்கையிலே பொய்மை மிகுந்திருக்கிறது. உள்ளது உள்ளபடி பேசி அவங்க தன்னை உண்மையாக நடந்து கொண்டு அதில் வரக்கூடிய இன்ப துன்பத்தை ஏற்றுக்கொண்டு போயிடலாமே, அப்படி இல்லாமல் அதுலேருந்து தப்பிக்கிறேன் பெருவழின்னு பொய் சொல்கிறாங்க. எனக்கு இந்த பொய்யை பிடிக்கலம்மா அப்படிங்கிறார். போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம். அப்போ உனக்கு என்னப்பா வேணும்? ஆதிசக்தி தாயே, என் மீது அருள் புரிந்து காப்பாய். நீ திருவருள் புரிந்து என்னை காப்பாற்று. எதிலிருந்து? இந்த பொய்மையிலிருந்து. நானும் இவங்கள மாதிரி பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுமா, பொய்மையான தன்மையே எனக்கு வேண்டாம், அதுலேருந்து என்னை காப்பாற்று என்று அம்பாளை பிரார்த்திக்கின்றார். அப்புறம் அப்படி எனக்கு நீ அருள் புரியணும் அப்படிங்கிறதுக்கு சுவாமி சித்பானந்த மகாராஜ், நம்முடைய ஸ்தாபகர் மகாராஜ் சொல்லுவாங்க, இறைவா எனக்கு அருள் புரி என்று நீ இறைவனை வேண்டுவதற்கு முன்னால் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு நீ என்ன தகுதி பெற்றிருக்கிறாய் என்று உன்னை நீயே கேட்டுக்கொள் அப்படிம்பார். அந்த தகுதி இல்லாமல் அருள் வேணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தால் போதாது, உன்னை தகுதிப்படுத்திக்கொள். தாய்மானவர் பாடலும் ஒன்று வரும். ஒரு காலமன்று இது சதாகால பூஜையாய் ஒப்புவித்தேன் கருணை கூர். இறைவா நீ என் மீது கருணை கூறுவாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, கருணை செய்வாயாக. எப்படிப்பட்ட எனக்கு அருள் வேண்டும்? ஒரு காலமன்று இது சதாகால பூஜையாய் ஒப்புவித்தேன். இப்போ பூஜைன்னு சொன்னால் காலையில் குளிச்சுட்டு ஒரு 6லேருந்து 8க்குள்ளே பூஜை முடிச்சுட்டு வந்துடுறோம். சரி, மற்ற நேரம்ல அப்போது ஒரு புறச்செயலாக நிகழ்ந்தால் அது குறிப்பிட்ட கால எல்லைக்குள் அடங்கிவிடுகின்றது. அகத்திலே இடையறாது உன்னை நான் வழிபடுகிறேன். எனவே இறைவா எனக்கு உன் அருளை கொடு என்று கேட்கின்றார். அப்படி ஒன்றை என்ன தகுதி இருக்குது இறை அருளை பெறுவதற்கு அப்படின்னு ஒன்று நீ முதல்ல கேட்டுக்கோ. அதுக்கப்புறம் நீ கடவுள்கிட்ட போய் எனக்கு அருள் புரியின்னு கேளு. அது மாதிரி எந்த நாளும் நின்மேல் தாயே இசைகள் பாடி வாழ்வேன். அப்போது பாரதியாருக்கு இயல்பாக வந்தது என்ன? கவி. அந்த சிறு வயதிலேயே அந்த எட்டயபுரத்து அரசருடைய அரண்மனையில் இருந்த அரசவை கவிஞர்கள் வயதானவர்களையெல்லாம் தோற்கடித்து விடக்கூடிய திறமை பெற்றவனாக இருந்தான் சிறுவன் சுப்பையா. அதனால் அந்த கவி பாடுவது அவருடைய இயல்பான சக்தி. அப்புறம் பாட்டு இசையும் அவருக்கு வரும். அதனால் அவர் என்ன சொல்கிறார்? எந்த நாளும் நின்மேல் தாயே இசைகள் பாடி வாழ்வேன். அப்போ நம்மகிட்ட என்ன திறமை இருக்கோ அதை கொண்டு இறைவனை போற்ற வேண்டும். அந்த திறமையை நேர்மையோடு தர்மத்துக்கு ஒத்த முறையில் பயன்படுத்தி இறைவனை நாம் வணங்க வேண்டும். இதுதான் கர்மயோகம். கடவுளுக்காக கர்மத்தை செய்யலாம். உனக்கு என்ன முடியுமோ அதை செய். தனக்கு செருப்பு தைச்சு கொடுக்க முடியுமா? அதை அவன் கடவுளுக்காக செய்யலாம். இறைவனுடைய அடியார்களுக்கு ஒரு ஜோடி செருப்பாவது ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்பேன், அப்போ தானே ஒரு 10 ஜோடி விற்பேன், அப்படி ஏதோ ஒன்று. அப்படியெல்லாம் தானே அடியார்கள் இருந்திருக்கிறார்கள். திருநீலகண்டருங்கிற நாயனார் என்ன பண்ணுறாரு? இந்த திருவோடு செய்து கொடுக்குறார் அடியார்களுக்கு. அப்படி அவரவருக்கு என்ன திறமை இருக்கோ அதை இறைவனுக்கும் இறைவன் அடியாருக்கும் பயன்படுத்தணும். அதனால் எந்த நாளும் நின்மேல் தாயே இசைகள் பாடி வாழ்வேன். எப்படிப்பட்டவள் நீ? கந்தனை பயந்தாய் தாயே கருணை வெள்ளமானாய். நீ கந்தனாகிய முருகப்பெருமானுடைய தாய், அவனை கொடுத்தாய், கந்தனை பயந்தாய். கந்தனை கொடுத்தாய்ங்கிறது எப்படி? இப்போ முருகப்பெருமானுடைய தோற்றம் குமார சம்பவம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கும்போது புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்கள்லேருந்து வந்த ஒளி, அதுதான் அந்த 6 பொறிகள், அவருடைய 5 முகம், அப்புறம் அக்னி, அது சேர்ந்து 6 ஒளியும் சேர்ந்து தான் முருகப்பெருமான ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் அம்பாளுக்கு இடமே இல்லையே. பயாலாஜிக்கல் மதர்ன்னு சொன்னால் தந்தையினுடைய விந்த கருவில் சுமந்து பிள்ளையாக்கி உலகத்துக்கு கொடுக்குறா. அப்படி இங்கே நிகழலையேன்னா இது எப்படி அப்போ கந்தனை பயந்தாள் அப்படின்னா, அப்போ அவள் கேட்குறா, அதாவது ஒரு ரிஷி சனத்குமாரர் அப்படிங்கிற ரிஷி ஞானியாக இருக்கிறார். அவர் எதுவுமே கேட்கலை இறைவன்கிட்ட, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு பிரார்த்தனையை வைக்கலை. அப்போ சிவபெருமான் பார்வதி தேவியும் அவருக்கு அருள் புரியணுன்ட்டு வராங்க. அவர் காட்சி கொடுத்த போது அவர் ஒன்றும் கேட்கலை.
அப்புறம் அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ ஒன்றுமே என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறப்பா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீ இவ்வளோ நல்லா இருக்கியே, நீ எங்கள் பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு கேட்க. எப்படி புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சிவபெருமான் அந்த முனிவர்கிட்ட கேட்குற, நீ எங்கள் குழந்தையா பிறக்கணும், நீ என் குழந்தையா பிறக்கணும்னு அவர் கேட்குறார். எங்கன்னு கேட்கல, என் குழந்தைங்கிற. அவர் சரின்னு சொல்லிடுறார். அப்போ பார்வதி தேவி சொல்கிறா, நீ எனக்கும் அந்த பாக்கியத்தை நீ கொடுக்கணும்ப்பா அப்படிங்கிறா. இல்லை, அவர் முதல்ல கேட்டுட்டேன், நான் அவருக்கு தான் பிறப்பேன். அப்போ அவருக்கு தான் பிறப்பேன்னா அம்மா இல்லாமல் எப்படி, அப்பா மட்டும் இருந்தால் எப்படி குழந்தை பிறக்கும்னா, அதுதான் குமார சம்பவம். அப்போ அவள் சொன்னா, நான் சரி என்னுடைய சரீரத்தில் நீ அப்படியே இருந்து பிறக்க மாட்டேன்னு சொன்னேன், நான் வேறு மாதிரி ஒன்று நான் தாங்கிக் கொள்கிறேன்னு சொல்லி அன்னை பராசக்தி தான் சரவண பொய்கையாக திகழ்கிறாள். அந்த சரவண பொய்கைங்கிற அந்த நீர் நிலையில் தான் அந்த 6 ஒளிகளும் வந்து சேருகிறதான். ஏன்னா கங்கையால் கூட அந்த நெருப்பு பொறியை தாங்க முடியலையா, அப்படி ஒரு சக்தி அந்த முருகப்பெருமானுடைய கந்தனுடைய சக்தி. அதையெல்லாம் தாங்கி கொண்டு கந்தனாக உலகுக்கு கொடுத்தவள் பராசக்தி சரவண பொய்கை என்ற வடிவில். அந்த சரவணம் என்கிற அந்த நீர்நிலை அம்பாள். அவள் அந்த நீர்நிலையாக இருந்து அக்னியை தாங்கி கொண்டாள். அதிலிருந்து சரவண பவன் என்று சரவண பொய்கையிலிருந்து தோன்றியவனாக முருகப்பெருமான் வந்தான். கந்தனை பயந்தாய், கந்தனை நீ உலகுக்கு கொடுத்தாய். அதுக்கப்புறம் நாம் என்ன சொல்கிறோம், அந்த 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக இருக்குது, ஒன்றும் தாமரையில் இருக்குது. அப்புறம் கார்த்திகை பெண்கள் 6 பேரும் அதை வளர்க்குறாங்க. அப்புறம் அம்பாள் போய் அந்த 6 கட்டி அணைச்ச உடனே எல்லாம் சேர்ந்து ஒரு உடம்பாச்சு 6 முகமாச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கந்தனை பயந்தாய் தாயே கருணை வெள்ளமானாய். தாயினுடைய உள்ளத்தில் அப்படி இயல்பாகவே அன்பு மீதூறுகிறது இல்லையா, அதனால் எல்லா உயிர்களுக்கும் அப்படித்தான், கந்தனுக்கு மட்டும் இல்லை. அதனால் கருணை வெள்ளமானாய். மந்த மாருதத்தில் வானில் மலையின் உச்சி மீதில் சிந்தை எங்கு செல்லும் அங்கு உன் செம்மை தோன்றுமென்றோ. அழகாக இருக்குது பாருங்கள். என்ன சொல்கிறேன்னா, மந்த மாருதம், மாருத்தம்னா காற்று, மந்த மாருத்தம்னா மெல்லிய காற்று. ரொம்ப வேகமாக பெஞ்சல் புயலை மாதிரி அடித்தா நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமா? அதனால் இனிமையாக வீசுகின்ற மெல்லிய காற்று, மெல்லிய பூங்காற்று மந்த மாருதம். மந்த மாருதத்தில் அப்புறம் வானில், வானத்தை பார்த்தா அதனுடைய அந்த எல்லையற்ற தன்மை. அப்புறம் மலையின் உச்சி, அது உயர்ந்தது, அது அப்படியே நம்முடைய மனசையும் எடுத்துக்கொண்டு போகிறது. இந்த மாதிரி இயற்கையினுடைய தோற்றங்கள், அழகுமிக்க சூழல்கள் ஒன்றொன்னையும் நினச்சி பார்க்கும்போது தாயே சிந்தை எங்கு செல்லும், எதையெல்லாம் பார்க்குறேனோ அங்கு உன் செம்மை தோன்றுமென்றோ. அன்னை பராசக்தி தான் இத்தனையாக இந்த பிரபஞ்சமாக ஆகியிருக்கிறாள். எதை நான் பார்க்குறேனோ அதிலெல்லாம் நீ இருக்கம்மா. என்னுடைய கருத்து, என்னுடைய அறிவு எதை புரிந்து கொள்கிறதோ அங்கு நீ இருந்து கொண்டு உன் மகிமையை காட்டுகின்றாய். சிந்தை எங்கு செல்லும் அங்கு உன் செம்மை தோன்றுமென்றோ. அப்புறம் அம்பாளுடைய இந்த பெருமைகளை சொன்னதுக்கப்புறம் மக்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறார். கர்மயோகம் ஒன்றே உலகில் காக்கும் என்னும் வேதம். வேதம் என்ன சொல்லுகிறது, நீ கர்மயோகம் புரிய வேண்டும். வேதத்தில் எங்கெங்க கர்மயோகத்தை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா, ஈஷாவாஸ்யம் அப்படிங்கிற உபனிஷதம், அதாவது நிறைய உபனிஷதங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக 10 உபனிஷதங்களை சொல்லுவாங்க. அந்த 10ல் முதலில் படிக்கப்படுவது ஈஷாவாஸ்ய உபனிஷத். அது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு முதல் மந்திரம் துவங்குகிறது. அதை வச்சு அந்த உபனிஷத்துக்கு பேர் ஈஷ உபனிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஷாவாஸ்ய உபனிஷத்துன்னு சொல்லுவாங்க. அதில் 2வது ஸ்லோகத்தில் மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, முதல்ல தியாகத்தால் நீங்கள் இந்த உலகத்தை துறந்து பிறகு அனுபவிங்கள் அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த துறவுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியமாக இருக்காது, எல்லா உயிர்களுக்கும் சாத்தியமாக இருக்காது. அப்போ என்ன செய்யணும், இந்த உலகத்தில் நாங்கள் எதையாவது பெற்று அனுபவிக்கணும் என்கிற ஆசை உடையவர்களாக இருக்கிறோமே அப்படின்னா அவர்களுக்கும் இந்த வேதம் வழி வைத்திருக்கிறது. என்ன சொல்கிறது, நீங்கள் 100 வயது வாழலாம் கர்மயோகம் செய்து என்று சொல்லுகிறது. நீங்கள் வாழ விரும்பினீர்கள் என்று சொன்னால் கர்மத்தை செய்து கொண்டே வாழுங்கள். ஒருத்தர் சோம்பேறியாக இருந்தால் உடம்பை கூட காப்பாற்ற முடியாது, சரீரத்தை பேணுவது கூட அவனுக்கு சாத்தியமாக இருக்காது. அதனால் நீ என்ன செய்யணும், கர்மத்தில் ஈடுபடணும். அந்த கர்மத்தையும் இன்ன பலன் எனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு நீ செய்யக்கூடாது. அதுதான் கர்மயோகம். யார் ஒருவனுக்கு
பலன் நான் செய்கிற இந்த செயலுக்கு எனக்கே பலன் வர வேண்டும், நானே அதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை எதிர்பார்ப்பு இல்லையோ, பலனில் பற்று இல்லையோ, அவனுடைய கர்மம்தான் தூயதாக உலகுக்கும் நலன் செய்யும், அவனுக்கும் பந்தத்திலிருந்து விடுதலை அளிக்கும். கர்மயோகம் ஒன்றே உலகில் காக்கும் என்னும் வேதம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போது இந்த நூல்கண்டு இருக்கு இல்லையா, தையலுக்காக நம்ம நூல்கண்டெல்லாம் வாங்குவோம்ல, அந்த நூல்கண்டில் நூல் இப்படி சுற்றி இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ நாம் என்ன செய்யணும், அந்த நூலை பிரிக்கணும்னா இப்படி எதிர் திசையில் சுற்றுவோம். இப்போ எதிர் திசையில் சுற்ற சுற்ற அது அந்த கட்டு பிரிந்து கொண்டு வருகிறது. இப்போது எல்லாரும் நூலை இப்படி சுற்றுற மாதிரி என்ன செய்கிறார்கள், நான் செய்கிற செயலுக்கு எனக்கு பலன் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே தங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி கொள்ளுகின்றார்கள். கர்மயோகி ஒருவன் என்ன செய்கிறான், எனக்கு பலன் வேண்டாம், இது எல்லோருக்கும் கிடைக்கட்டும், எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த நூலை பிரிக்கின்றான். அப்போ அவனுக்கு கட்டுக்கள் விடுபடுகின்றன, அவன் முக்தியை நோக்கி செல்லுகின்றான். அதனால் கர்மயோகம் ஒன்றே உலகில் காக்கும் என்னும் வேதம். என்னும்னா என்று சொல்லும் வேதம். அதனால் தர்ம நீதி சிறிதும் இங்கே தவறல் என்பதின்றி நம்ம எப்படி வாழணும், தர்மத்தை, நீதியை, நேர்மையை விட்டு சிறிது கூட பிசகலாகாது. மர்மமான பொருளாம் நிந்தன் மலரடிக்கண் நெஞ்சம் செம்மையுற்று நாளும் சேர்ந்தே தேசு கூட வேண்டும். உன்னுடைய மர்மமான பொருளாம் நிந்தன் மலரடிக்கண், மர்மம் அப்படின்னா புரிந்து கொள்ளப்படாதது, ரகசியமாக இருப்பது. அம்பாள் அதாவது இறைவன் எல்லோருக்கும் எளிதில் விளங்குபவன் அல்லன். இப்போது நம்முடைய உடல் எடுத்துக்கொள்வோம். அவரவர் வயசை நினச்சி பாருங்கள். அதுக்கு ஒரு இப்போ 30 வயசு அப்படின்னா 31 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உடம்பு இல்லை. அப்புறம் இன்னும் ஒரு 100 வயசு இருப்பாங்கன்னே வச்சுப்போம். இன்னும் ஒரு 70 வருஷத்துக்கு அப்புறம் அந்த உடம்பு இருக்க போகிறதில்ல. ஆனால் நமக்கு இந்த உடம்பு ரொம்ப உண்மை போல தெரிகிறது. சரி, 31 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் இருந்தாரா? நிச்சயமாக இருந்தார். சரி, இன்னும் ஒரு 70 வருஷம் கழிச்சு இருப்பாரா? நிச்சயமாக இருப்பார். அந்த கடவுள் உனக்கு தெரிகிறதா? முன்னாடியும் இருந்தார், நான் இருக்கும்போது இருக்கிறார், எனக்கு பிறகும் இருக்க போகிறார். ஆனால் எனக்கு அவர் தெரியல. அப்போது எப்போதும் இருக்கிற ஒரு பொருள் தன் இருப்பை மறைத்து கொண்டு இருக்கிறது. இப்போது மட்டும் இருக்கக்கூடிய இந்த பொருள் தன் இருப்பை முன்னே காட்டிக்கொண்டே இருக்கிறது. அதனால் அது நமக்கு தெரியாது இருப்பதனால அது மர்மமான பொருள். மர்மமான பொருளாம் நிந்தன் மலரடிக்கண் நெஞ்சம் செம்மையுற்று நாளும் சேர்ந்தே தேசு கூட வேண்டும். என் மனது உன் திருவடியோடு இணைந்திருக்க வேண்டும், உன் திருவடியவே நினைத்து கொண்டிருக்கணும். அப்படி உன்னுடைய ஸ்மரணையில், நினைப்பில் நான் இருந்தால் என்னாகும், என் முகத்தில் ஒரு தேஜஸ் வந்துவிடும். அந்த தேசுனா தேஜஸ், ஒளி. அந்த ஒளி எனக்கு வேண்டும். உன்னை நினைப்பதனால் என் உள்ளத்தில் உண்மை உண்டாக வேண்டும். அந்த உண்மை ஒளி என் வாக்கினிலும் என்னுடைய முகத்திலும் தேஜஸாக வெளிப்பட வேண்டும் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. இன்னும் ஒரு 4 பாடல் இருக்குது. 4 பாடலையும் இந்த தடவை விளக்கிட முடியாது, எடுத்துட்டதுனால அடுத்த தடவை பார்த்து எடுத்துருவோம். ஆனால் இந்த என் மனசில் எப்படியோ இது 3 பாடல்கள் தான், இதில் 3 பத்திகள் தான் இருக்குது அப்படின்னு ஒரு 15 இருந்தது. இப்போ கூட இருக்குது, பரவாயில்ல. இப்போது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இதோட விளக்கத்தை நிறுத்தி கொண்டு கேள்விகள் இருந்தால் பதில் சொல்கிறேன். இல்லைன்னா இன்னும் ஒரு பாடல் இதில் சொல்லுவோம். அப்புறம் மீதி 3 பாடலும் அடுத்த வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாய் கி ஜெய்.